Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3.7 வோல்ட் பேட்டரி பாருங்க. இந்த மாதிரி நம்ம பேட்டரி வந்து சின்ன ப்ராஜெக்ட் அது போக நம்ம எமர்ஜென்சி அந்த எல்இடி டியூப் லைட் இன்வெர்டர் லைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டரி வந்து சார்ஜ் நிற்கல, அதாவது வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகும்போது இந்த பேட்டரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சர்வீஸ் பார்த்து இந்த பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது எப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் நார்மல் சார்ஜர், மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லைங்களா, அந்த மொபைல் சார்ஜர் எடுத்து சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு சர்க்யூட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த சர்க்யூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த பேட்டரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரு இன்சுலேஷன் மாதிரி கொடுத்து வந்து ஒரு நார்மல் பேப்பர் தான் இது. பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வயரை ரிமூவ் பண்ணாமல் இந்த பேப்பர் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சும்மா நார்மல் கம் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். சேம் ஆப்போசிட்லேயும் பேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை டிசி மோடில் போட்டு இப்போ நான் பேட்டரி 2 பக்கம் இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் மல்டிமீட்டரில் டிசி மோடில் போட்டு வோல்டேஜ் மைனஸ் சைடு பிளாக்கையும் ரெட் ஒயரை வந்து பாசிட்டிவ் சைடும் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், வோல்டேஜ் பாருங்கள். வோல்டேஜ் 0 காட்டுது. இந்த மாதிரி டெட் கண்டிஷன் இருக்க பேட்டரியை வந்து நம்ம சிம்பிளாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கேஸ் ஃபார்ம் ஆனதுனால இது வந்து இந்த கேஸை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாலே இந்த பேட்டரி வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து ஒரு நார்மல் பின் இந்த மாதிரி ஊசியை மாதிரி எடுத்துகிட்டு பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேப்பு மாதிரி இருக்கும், இந்த ஹோல் மாதிரி. இது வழியாக அந்த கேஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா பேட்டரி வந்து ஈஸியாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், மைல்டில் ஒரு கேஸ் மாதிரி வந்தது மாதிரி ஒரு சின்ன மைல்டு சத்தம் ஒரு சவுண்டு வரும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் வேல்யூ பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து வேல்யூவே காட்டலை. இப்போ பாருங்கள், வேல்யூ வந்து ஆல்ரெடி சார்ஜ் ஃபுல்லானதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. பாருங்கள், பேட்ரி 3.96 இருக்குது. சேம் அதே மாதிரி இன்னொரு பேட்டரியுமே பாருங்கள். இந்த பேட்டரியை பாருங்கள், இந்த பேட்டரியில் பாருங்கள் வேல்யூ வந்து 0.05 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நார்மல் இந்த பேட்டரியில் பாருங்கள், இதில் கேஸை ரிலீஸ் பண்ணுறோம், அந்த சத்தம் கேட்கும். பாருங்கள், கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜை உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள், 0.8 சம்திங் இருக்குது. இப்போ இந்த பின்னை வச்சு நெகட்டிவ் சைடு வந்து பிளைனாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் சைடு தான் நம்ம வந்து இந்த கேஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கேப்பில் உள்ள வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போது சத்தம் கேட்டுச்சுங்களா? அந்த கேஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டாலே பேட்டரி வந்து நமக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கேஸை ரிலீஸ் பண்ண பிறகு
இப்போ இதோட வேல்யூ நம்ம செக் பண்ணிடலாம். சேம் மல்டிமீட்டர் வச்சு பாருங்கள். வேல்யூ நமக்கு வந்து 4.6 இருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு 4.06 இருக்குது. இந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து ஒருவேளை வந்து வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மேக் பண்ண இந்த சர்க்யூட்டை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணியும் நம்ம இந்த பேட்டரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.